ஒரே மாதிரி படம் பண்றது டெய்லி 3 வேளை இட்லி சாப்பிட்ற மாதிரி தான். எனக்கு பேட்டர்னே கிடையாது. பேய் படம் இல்லைன்னு சொல்லல. பேய்னா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொன்னா நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னேன். இல்லைங்க, சினிமா தொடங்கின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து யாரும் கிடையாது. நேச்சுரலா பண்றது உங்களுக்கு அன்பிரடிக்டபிளா இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது தனுஷ் வாண்டட் டு டூ அ ஃபன் பார்ட். நான் ஷூட் பண்ண கூட இல்லை, தனுஷ் தான் ஷூட் பண்ணேன். நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா அதுக்கு அடுத்த வேர்டை விட்டுறீங்க. வேணுன்ற வேர்டை 2 மட்டும் பிடிச்சிங்க. 4 பேரும் சேர்ந்து எங்க அம்மா முந்தானே பிடிச்சிட்டு தான் தெரியும். ஸோ அப்படி பொறுப்பு இல்லாமல் எழுதுற ஆட்கள் நாங்கள் இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் த பாஸ்ட். 8 years later, me, Yuvan, Santanam, this might be my last interview before getting into romance. ஸோ நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற ஒரு டைட்டில், அந்த டைட்டிலுக்கு ஆல்ரெடி ஒரு லெகசி இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரெய்லரில் வந்து சில கொஞ்சம் அமானுஷ்யமான சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இது பேய் படம் இல்லைன்னு 2-3 இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? பேய் படம் இல்லைன்னு சொல்லலை. பேய்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னேன். ஸோ இட் பி a pleasant surprise. ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம், சில விஷயங்கள் அன்லேர்ன் பண்ணுவோம். இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டது. நெஞ்சம் மறப்பதில்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள், அன்லேர்ன் பண்ண விஷயங்கள்னு என்ன சொல்லுவீங்க? லேர்னிங் பெரிய ப்ராசஸ், அது போயிட்டே தான் இருக்கும். அன்லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். லேர்னிங் எவ்ரிடே, வாழ்க்கையிலும் சரி நம்ம பண்ணுற ஜாப்லேயும் சரி லேர்னிங் போயிட்டே தான் இருக்கும். அன்லேர்னிங் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஸோ ஐ அன்லேர்ன்ட் a lot. ஸோ அது ஏதாவது சில விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? அன்லேர்ன் பண்ணது என்னது? அன்லேர்ன் பண்ணதுன்னா so far I learned, I unlearned. கேரியர் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 years தாண்டி வந்துட்டீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது செல்வராகவன் ஒரு டேரக்டர், உங்களுக்குன்ற ஒரு ரெகக்னிஷன் இருக்குது, உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு நிறைவாக அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நிறைவு இருக்கா பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது? இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து நீ நைட் வரைக்கும் யோசிச்சாலே பெரிய விஷயம். ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் த பாஸ்ட். ஓகே. ஸோ காதல் கொண்டேன் 7G, அதுக்கப்புறம் வந்து புதுப்பேட்டை வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிரான்சிஷன். இப்படி ஒரு ஜானர் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு டிரான்சிஷன், டோட்டலாக ஒரு வேறு மாதிரியான ஒரு படம். அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன், அதுக்கப்புறம் 2ஆம் உலகம்னு ஒரு ஃபேண்டசி, நடுவில் மயக்கம் என்னன்ற ஒரு படம், இப்போ நெஞ்சம் மறப்பதில்லை. ஸோ எல்லாமே வேறு மாதிரியான ஒரு ஃபீலிங். செல்லராகனா இப்படி தான் ரசிகர்கள் பிராண்ட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸான ஒரு டிசிஷன் தான் நான் இந்த மாதிரி வேறு ஜானருக்கு போகிறது. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே மாதிரி படம் பண்ணுறது டெய்லி 3 வேளை இட்லி சாப்பிட்ற மாதிரி தான். திகட்டிடாது அவங்க. ஸோ வி ஹேவ் டு, எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் பொருந்தும். அதோட கம்ஃபர்ட் அதிலே பழகினவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ புதுப்பேட்டை 1000ல் ஒருவன் ரெண்டுமே வந்து ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒருவேளை அவங்க அட்வான்ஸ்டாக இருந்திருக்கலாம், நான் இப்போ பிரெயினில் இருந்திருக்கலாம். அதை நான் அப்படிலாம் அது எதுவும் பார்க்குறது இல்லை. நான் என்னோடய டியூட்டி மேக் மூவிஸ். அது ரெகக்னிஷன் ஆர் அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அதில் போய் நோண்டி அதில் என்ன அஹெட் ஆர் பிஹைண்ட் அதெல்லாம் பேசுகிறதுக்கு தேவையில்லை. வி ரெஸ்பெக்ட் அவர் ஆடியன்ஸ் பிகாஸ் தே மேட் அஸ் வாட் வி ஆர். ஓகே. பட் அந்த 2 படங்களுக்கான கல் ஃபாலோயிங்ன்ற ஒரு விஷயம் வந்து அதை நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ கூட லாஸ்ட் வீக் கூட புதுப்பேட்டை வந்து ஸ்க்ரீன் பண்ணி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? டெஃபினட்டாக அது எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. சினிமா வந்து அது ஒரு ரேர் ஆனர் மாதிரி. 10 வருஷம் கழித்து ஒரு படம் போட்டு அதுவும் கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு பெருமிதமான விஷயம்தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது புதுப்பேட்டையாக இருக்கட்டும், 1000ல் ஒருவனாக இருக்கட்டும், அடுத்தது 2ஆம் உலகம், எல்லாத்துக்கும் அதிகபட்சமான ஒரு உழைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துக்குமே உழைப்பு இருக்குது. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நிறைய மெனக்கெட்டு பண்ண விஷயங்கள் தான். பட் அது வந்து சரியாக ரிசீவ் பண்ணலன்னும் போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது தப்பாக இருக்கும், நம்ம ஏதாவது காஸ்டிங்கில் மாற்றிருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் நம்ம வேறு மாதிரி பண்ணியிருக்கலான்ற மாதிரி ஏதாவது யோசிச்சது உண்டா? இல்லை, கஷ்டன்றது நான் மட்டும் படல, எல்லா மக்களும் தான் கஷ்டப்படுறாங்க. அது கரெக்டான ஊதியம் கிடைக்குதுன்றது நீ எல்லார்கிட்டையும் கேட்டிங்கன்னா எல்லார்கிட்டும் வந்து இருக்குது இல்லை அப்படின்றது இல்லைன்றது தான் பெரும்பான்மையான மக்கள் சொல்கிறது. ஸோ அதனால வந்து மக்களில் ஒருத்தனை நான் ஆன்சர் பண்ணும்போது வந்து அதுக்கு கவலைப்படாமல் திருப்பி போய் ஜாபுக்கு போகிறது தான் மக்களும் செய்கிறது, நாங்களும் செய்ய வேண்டியது. பெரும்பான்மையான இயக்குனர்கள் வந்து தன்னை பாதித்த விஷயத்த, தன்னோட வாழ்க்கையில் பார்த்த விஷயத்த வந்து அதை பார்த்து தான் நாங்கள் படமாக எடுக்கிறோம்னாலும் அதில் வந்து அவங்களுடைய 100% பிரதிபலிப்பு இருக்குமானா, அது ஒரு ஹானஸ்டான ஒரு பொற்றையிலானா இருக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போயிருப்பாங்க. நான் கொஞ்சம் நல்லவேன்றதை காமிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுடைய படங்களில் வந்து ரொம்ப ஒரு ரானஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்த விஷயங்கள், பாதித்த விஷயங்கள் வந்து அதை அப்படியே ஆசிட்டிஸ் நான் இப்படி தான் ஒரு மோசமான ஆள் தான், நான் இந்த மாதிரி தாட்ஸ் தான் இருக்குன்றதை வந்து எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் ஒரு நம்மளை ப்ரிஜுடைஸ் இப்படி நினைக்கலாமேன்ற ஒரு
தாட் இல்லாமல் நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணிட்டீங்க. இதுதான் என்னுடைய ஸ்டைல், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்றது தான் நீங்கள் ஃப்ரம் டே ஒன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதா, இல்லை இது மாறுமா காலப்போக்கில்? ஸோ நீங்கள் அது சொல்கிறதே வந்து அது மாற்றங்கள் தான் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விதி முதல்ல அந்த புக்கு கொண்டு வந்து கொடுங்க. ஸோ செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷனில் இப்படி தான் இருக்கணும். மற்றபடி தான் நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுன்றது வந்து இட்ஸ் அப்சர்ட் வீக்னஸ் அண்ட் தட் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் வீக்னஸ் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் சபலங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் டோன்ட் கோ இன்டு தேர். ஸோ தமிழ் சினிமா பற்றி ரொம்ப அறிமுகமே இல்லாத ஒரு ஆள், இதை பற்றிலாம் தெரியாத ஆள் உங்களுடைய படங்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்துடைய ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னா அந்த ஃபீமேல் லீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மயக்கம் என்னவாக இருக்கட்டும், அப்புறம் 7Gயாக இருக்கட்டும், காதல் கொண்டேனா இருக்கட்டும், ஃபீமேல் லீடு தான் மெயின். ஸோ அவங்கள சுற்றி தான் கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது கதை போகிற போக்கில் ஹீரோ ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு முழுமையான ஒரு வடிவத்தில் இல்லைன்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபீமேல் லீடு தான் ப்ரொடாகனிஸ்ட்னு போயாச்சு, பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்காமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து டக்குன்னு அது வந்து ஹீரோ மேலே வந்துடும். ஹீரோ தான் கடைசியில் அவர் தான்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுது. ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து உங்கள் பேட்டர்ன் வந்து இதுதான்ற மாதிரி நீங்கள்? எனக்கு பேட்டர்னே கிடையாது. ஸோ நீங்கள் I never female oriented is a totally different concept. நீங்கள் கேட்குறது importance of female lead in my films, that should be there and according to the script. So female oriented அப்படின்னா that should be a different, altogether different script. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் பண்ண ஆசையும் இருக்கும், அந்த ஒரு பயோபிக்கோ இல்லை அச்சீவ் பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஃபீமேல் லீட் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி உங்கள் கேரக்டர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக ஒரு அதிர்ச்சி எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைனா ஏதாவது சர்ப்ரைசிங்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அன்பிரடிக்டபுளாக ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? நேச்சுரலாக பண்ணுறது உங்களுக்கு அன்பிரடிக்டபுளாக இருக்குன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது நேச்சுரல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பார்த்த உலகங்கள் நிறையா இருக்குது வந்து. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்து படம் பண்ணுறோமோ அங்கே பிரதிபலிக்கிற சில நினைவுகளை தான் வந்து வி ட்ரை டு ரிமெம்பர் அண்ட் மேக் இட் இன்டு எ மூவி. ஸோ உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன சூழ்நிலையில் வளர்ந்தீங்கன்னு நீங்கள் உங்களை கேட்டுக்கணுமே தவிர டோன்ட் கெட் டீப் இன்டு சினிமா. ஓகே. ஸோ அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணான்றீங்களா சினிமாவை? சினிமான்றது இட்ஸ் ஆர்ட், என்டர்டெயின்மெண்ட். யூ கான் டிஃபைன் சினிமா இன்டு ஒன் ஃபார்மேட். இட்ஸ் பிக்கெஸ்ட் திங். ஸோ எதுக்கு அதில் அவ்வளோ ஜஸ்ட் கெட் என்டர்டெயின்ட் இஃப் யூ வாண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஜஸ்ட் ரசிங்க, அது ஆர்ட்டான்னு வச்சிங்கன்னா எக்ஸ்பிளைன்ஸ். அதே மாதிரி இங்கே சீரியஸ் ஆர்ட்டுன்றத தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் ஆர்ட்னா சினிமாவை தான் முன்வைக்கிறாங்களே தவிர இலக்கியத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து பொதுமக்கள் கொடுக்கறது இல்லை. ஸோ அதை எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இலக்கியத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஸ்கூல்ல இருந்தே அதை அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் எதுக்கு நம்ம இப்போ நான் உண்மையை சொல்லணும்னா நான் பாடப்புத்தகத்துலேருந்து படித்து நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை, அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணல பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷன். ஸோ மற்ற இலக்கியங்கள்லாம் வந்து நீங்கள் அதையும் படிக்க சொல்லுங்களேன். வந்து ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா தன்னால் அது வரும் ஒரு அவேர்னஸ். அப்படியே நீங்கள் சொல்லும்போது புக் ஃபேருக்கு அவ்வளோ க்ரௌட் வராது இல்லையா, இலக்கியத்தில் ஆர்வம் இல்லைன்னு. ஏன்னா இலக்கியத்தை படித்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். வந்து இது திருப்பி திருப்பி வருது இல்லையா உங்களுக்கு சேனல்ஸ்லேயும் நியூஸ்லேயும் இதுலேயும் வந்து. ஸோ அப்படி இருக்கலாம். ஆனால் இலக்கியம் வளர வளர ரொம்ப நல்லது. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். இரண்டாம் உலக படத்துடைய வந்து ஒரு நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். மைய கருத்துன்னு பார்த்தா லவ் தான், அன்புன்றது தான் பொதுவான விஷயம். அது எங்கே போனாலுமே அது இருக்கும், இங்கேயோ அங்கேயோன்ற மாதிரி ஒரு அது அது அப்படி புரிஞ்சிக்கலாமா? அதை நான் ஜஸ்ட் கேட்குறேன். எனக்கு கொஸ்டின் நான் முடிக்கல, முடிச்சிருங்க. பட் 1000ல் ஒருவன் வந்து அதை மாதிரி கன்வே பண்ணுற விஷயம். ஃபிலிம் மேக்கர் வேலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெசேஜ் சொல்கிறதோ இல்லை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஃபிலிம் மேக்கர்னாலே பேரில் இருக்குது, மேக்கிங் மூவிஸ். ஸோ எங்களுடைய தாட் ப்ராசஸ் இன்டூ ஃபிலிம்ஸ் அதை எப்படி கன்சீவ்ன்றது வந்து அவங்கவுங்களுடைய சொந்த அபிப்பிராயமும் அவங்களுடைய. ஸோ அப்போ அந்த படம் பேசின அரசியல்னு பர்சீவ் பண்ணப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் கான்ஷியஸாக பண்ணதா இல்லை இப்போ நீங்கள் சொன்ன கான்ஷியஸாக பண்ணிடுவேன்னு சொல்லிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கான்ஷியஸ்லாம் கிடையாது. மேபி நான் உங்கள மாதிரி எனக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருந்திருக்கலாம், அதுலேயே வளர்ந்தவன் நான் வந்து இருந்திருக்கலாம். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாமே தவிர கான்ஷியஸாக எந்த விஷயமும் பண்ண முடியாது. மயக்கம் என்ன படம் பார்க்கும்போது படம் முழுக்க வந்து கண்டிப்பாக அது செல்வராகவனுடைய படம்ன்றது ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து
தெரிஞ்ச விஷயம். பட் அதோடைய முடிவு மட்டும் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் விக்ரமன் படம் மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்துச்சு. அது வந்து இட்ஸ் அன்லைக் செல்வராகவன் ஃபிலிம்ன்ற மாதிரி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கு காரணம் என்ன? இல்லை அப்படிதான் இருந்தது அந்த ஸ்கிரிப்டோடைய வடிவம்? ஏன்னா சொல்லுங்க. ஏன்னா இது அதுக்கப்புறம் வந்து அந்த சாங் வந்து ஆல்ரெடி வேற ஒரு வெர்ஷன் ஒன்று வேற ஒரு சுச்சுவேஷனில் வர மாதிரியான ஒரு வெர்ஷன் வந்து ஆன்லைன்லலாம் வந்துச்சு. ஸோ ஏதாவது ஸ்கிரிப்ட் ரீரைட்டிங் ஏதாவது நடந்துச்சா? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. தனுஷ் வாண்டட் டு டூ அ ஃபன் பார்ட் ஆஃப் இட். ஸோ நான் ஷூட் பண்ண கூட இல்லை, தனுஷ் தான் ஷூட் பண்ணார். ஸோ வி வாண்டட் டு டூ அ ஃபன் பார்ட் ஆஃப் இட். ஸோ தென் வி தாட் ஓகே இது நல்லா இருந்தால் இது ஓகே, ஜஸ்ட் அ ஃபன் பார்ட் ஆஃப் அஸ், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி அந்த படத்தோட எண்டிங், அந்த எண்டிங்னா அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பிராண்டிங் ஐ டோன்ட் வேண்டான்றீங்க. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பிராண்ட் மை செல்ஃப் இன் எனி கைண்ட் ஆஃப் இஃப் இட்ஸ் ஹார்ட் ஹிட்டிங் சினிமா தென் ஆல்ரெடி நான் பதில் சொல்லிட்டேன். வந்து அது எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு. வந்து எனக்கு அது ஹார்ட் ஹிட்டிங் சினிமா கிடையாது, எனக்கு புதுப்பேட்டையும் ஹார்ட் ஹிட்டிங் சினிமா கிடையாது. அதனால் எனக்கு மனசு எல்லாமே அப்படின்லாம் கிடையாது. ஐ வாண்ட் டு ஷோ வாட் ஐ ஃபீல், அவ்வளோதான். அதை ஏன் சேடாக முடிக்கணும்? எதுக்காக முடிக்கணும்? ஒரு பெண்மணி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கி ஒரு இது வந்துன்னா அதுக்கு பேர் வந்து அவ்வளோ தாங்கணும்னா அது வந்து ஒரு பெண் வந்து ஆணுக்கு போடுற பிச்சைன்னு தான் நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோ தாங்கணும் அப்படின்னா வந்து ஸோ அதுக்கு அவளுக்கு கிடைச்சது வந்து அவன் வந்து அவன் எதுக்காக அந்த ஒரு டேலண்ட் கெட்டு போயிடக்கூடாதுன்னுக்காக தானே அவங்க உழைச்சாங்களே தவிர அவனுக்காக கிடையாது. அவனுக்குள்ளே இருக்க டேலண்ட் இதை ஏன் தோல்வியில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. இப்போ செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, தனுஷ்ன்ற ஒரு காம்போ வந்து 2 படம் பண்ணிட்டு 3வது படம் வந்தால் எதுக்கு திரும்ப ஒரே மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு கேட்குற ஆட்கள் இருக்காங்க. இல்லை அந்த காம்பினேஷன் இல்லாமல் 2 படம் கழிச்சு திரும்ப அந்த காம்பினேஷன் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குற மக்கள் இருக்காங்க. ஸோ ரசிகர்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது அவங்களால, இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரியும் பேசுகிறாங்கன்னும் போது. இல்லைங்க, சினிமா தொடங்கின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து யாரும் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க இருந்திருந்தா வந்து உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த மாதிரி யாருமே இங்கே கிடையாது. ரசிகர்கள்ன்றது வந்து அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை, அப்புறமா அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள், அவங்க கஷ்டத்துலேருந்து எந்த இதுலேருந்து வந்து படம் பார்க்குறாங்க. இது வந்து நீங்கள் நான் சொல்கிறது 1200 டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் மூட்ஸ் வந்து. ஸோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி வந்து ஐ திங்க் நோ ஃபிலிம் மேக்கர் இன் த வேர்ல்ட். ஸோ தமிழில் வந்து ஒரு நல்ல ஃபேண்டசி படம் வராததுக்கு காரணம் வந்து பட்ஜெட் மட்டும்தானா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பட்ஜெட்டுக்கும் ஃபேண்டசி ஃபிலிமுக்கும் நீங்கள் ஃபேண்டசி எப்படி வேணுமா பண்ணலாம். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமும் நீங்கள் எப்படி வேணுமா பண்ணலாம். நம்ம அது நீங்கள் சொன்னால் பிராண்டிங் மாதிரி நிறைய படங்கள் மேபி ராஜான்னா அப்படி நகையாக தொழிச்சிட்டு தான் வரணும்னு நமக்கு இருக்கே தவிர உண்மையில் நீங்கள் ராஜா எப்படி இருந்தாருன்னு போயிட்டு இங்கே கல்வெட்டுகளையும் அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுற டைம் இன்னைக்கு ஒரிஜினலாக பண்ணணும்னா நீங்கள் இல்லை நீங்கள் அந்த ராஜாவே போதும் ராணியே போதுன்னா சிரிச்சிருவாங்க. இன்னைக்கு அந்த ராஜா ராணிகளை யாரும் வந்து சிரிப்பு தான் வரும். ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் மேபி. ஸோ இன்னி வரைக்கும் கூட உங்களோட அந்த அடிடாவலை உதடாவலைன்ற லைனை வந்து கோட் பண்ணாத ஃபெமினிஸ்ட்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு சூழலில் வந்து இந்த ஸ்டாக்கிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அகைன் நியூஸில் வரும்போது அகைன் இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுறாங்கன்னு டக்குன்னு ஹைலைட் பண்ணிடுறாங்க அந்த பாட்டை. ஸோ அந்த பாட்டை எழுதினவரா அந்த படத்தோட டேரக்டராக நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நாங்கள் என்ன சொல்ல வந்தோம்னா அதுக்கு அடுத்த வேர்டை விட்டுறீங்க. வேணுன்ற வேர்டை 2 மட்டும் பிடிச்சிங்க, 3வது வேர்டு வந்து விட்டுறீங்க. நீங்கள் அடிடா உதடா விட்ரா அவளைன்னு சொல்கிறோம். விட்ரா அவளுக்கு வந்து 3மே வந்து அந்த லவ்வை எடுத்துடுறா. லவ்வை தான் நாங்கள் மீன் பண்ணமே தவிர எங்கள் வீடு முழுக்க வந்து ஆண்கள் பாப்புலேஷன் பெண்கள் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி. ஸோ நாங்கள் அந்த மாதிரி போய் லிரிக்லாம் எழுத மாட்டோம். ஒரு நண்பன்கிட்ட சொல்லும்போது விட்டுருப்பா அடுத்த போகிற வாழ்க்கையை பாருப்பா அப்படின்றது தான் அந்த நோக்கில் சொல்லப்பட்டது தானே தவிர இதுக்கு மீறி பச்சையாகவும் டபுள் மீனிங்காகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் எத்தனையோ இருக்குது. அது எதுக்கு வந்து ஒரு 6 உயிர் நண்பன் வருது வந்து உன் லவ்வை தூக்கி போட்டுட்டு பிழைக்கிற வேலையை பாருன்னு தான் அவன் சொல்கிறான். அது எதுக்காக அப்படி டார்கெட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதனால் ரொம்ப பெருமிதமாக சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் வளர்ந்ததெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எங்கள் அம்மா முந்தானே பிடிச்சிட்டு தான் தெரிகிறோம். ஸோ அப்படி பொறுப்பு இல்லாமல் எழுதுகிற ஆட்கள் நாங்கள் இல்லை. தமிழில் பொறுத்த வரைக்கும் பியூர் சினிமாக்கான முயற்சிகள் வந்து எவ்வளோ பிரகாசமாக இல்லைன்ற மாதிரி தோணுது வெளியேன்னு பார்க்கும்போது. நீங்கள் உள்ளே இருக்கீங்க சொன்னீங்க. இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்னா பியூர் சினிமா எதுவுமே தப்பு கிடையாது. பியூர் சினிமான்னு நீங்கள் எதை பியூர் சினிமான்னு சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. அது ரிலேட்டிவ் தான், ஒருத்தர் ஒரு டெஃபினிஷன். பியூர் சினிமா, கமர்ஷியல் சினிமா, எனிதிங் எல்லாத்துக்கும் வந்து நேம்ஸ்
தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா தான். பியோர் சினிமா அப்படின்னா நீங்கள் யூ வாண்ட் டு போர்ட்ரே, ஐ மீன் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனி லைஃப் வாழணும், இதுக்கு ஒரு தனி லைஃப் வாழணும், இன்னொரு இதுக்கு ஒரு தனி லைஃப் வாழணும். எது வாழணுன்றது ஃபிலிம் மேக்கர் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி டெக்னாலஜி ஒரு கதையை சொல்கிறது எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணுது இப்போ இருக்கிற ட்ரெண்டில்? இல்லை, டெக்னாலஜி இஸ் எ டூல். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் உங்களுடைய நீடுக்கு தானே தவிர டெக்னாலஜி இல்லாமையும் பண்ணலாம். ஓகே. ஸோ பதிவு பண்ணுற இது இருந்தால் போதும் டெக்னாலஜின்றது. பட் ஒரு அடிஷ்னல் டூல், இன்னும் கொஞ்சம் நல்லா காமிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இன்னும் பண்ணலாம். ஆனால் அது இல்லாமையே கூட சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாமையே கூட அது கூட பெட்டராக பண்ணுறாங்க. வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஹாலிவுட் படம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க, இங்கே உட்காந்துட்டு தன்னந்தனியாக ஒரு சின்ன ஏரியாவில் அதோட ஒரு நல்ல படம் கூட எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அன் அடிஷ்னல் டூல். கண்டிப்பாக வந்து ஒரு காலத்தில் வந்து நீங்கள் வந்து நிறைய படம் தேடி போய் பார்த்துருப்பீங்க, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரியான விஷயங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து உங்களை அப்டேட்டடாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்டேட்டில் வச்சுக்கணும் போய் குவிஸ் ஷோ போய் பண்ண போகிறது இல்லை. ஃபிலிம் மேக்கிங் நீங்கள் 1920 கூட ஒரு எடுத்து போர்ட்ரே பண்ணலாம். ரிசர்ச் மேட்டர்ஸ் ரேதர் தென் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்னு வச்சுன்னா வி ஹேவ் டு டூ த ரிசர்ச். தமிழ் சினிமாவை பார்க்கறது உண்டா? கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அகெயின் வி ஆர் ஃபைட்டிங் த சேம் பேட்டில். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்குள்ளே அவ்வளோ உள்ளே பூந்து இது எப்படி நீங்கள் பண்ணலாம், அது எப்படி நாங்கள் பண்ணலான்ற வரைக்கும் நாங்களும் வளர முடியாது. கிவ் அஸ் ஃப்ரீடம். ஓகே. ஸோ நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக வந்து நீங்கள் அதை கண்டிக்கிறதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும், எங்கே கண்டிக்கணும்னு ஆடியன்ஸுக்கு தெரியும், எங்கே அப்ரிஷியேட் பண்ணணும்னு தெரியும். தேவையில்லாமல் வர்றதை டெஃபினட்டாக நீங்கள் கண்டிங்க. பட் ஒரு படமாக ஒரு ஆர்ட் ஃபார்மாக நீங்கள் வந்து எப்போ எங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கும்போது தான் we can also have that அந்த ஃப்ரீடம் டு அச்சீவ் மெனி திங்ஸ். மற்ற மொழி படங்களையும் பார்க்குறீங்களா? இந்திய சினிமா ஜென்ரலாக இது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ வாழ்க்கையே சினிமாவாக தான் போயிட்டுருக்கு எங்களுக்கு. வந்து நிறைய பார்ப்போம், படம் பார்ப்போம். நல்ல படம்னு சிலது வரும்போது வந்துட்டு எப்படி வாய்ப்பு கிடைக்குதோ அது மாதிரி படம் பார்க்காம இருக்க முடியாது. பட் ஜோன் மாறிட்டு இருக்கும். ஒரு ஜோன் மியூசிக் மட்டும் போயிட்டு இருக்கும், ஒரு ஜோன் வந்து திடீர்னு கொரியன் ஃபிலிம்ஸாக பார்ப்போம், திடீர்னு தமிழ் படங்களாக பார்ப்போம், திடீர்னு தெலுங்கு படம் கொஞ்சம் பார்க்க தோணும். ஏன்னா we have a country of so much of culture and நிறைய லாங்குவேஜஸ் இந்தியன் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம். நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா பார்ப்போம். ஸோ நெஞ்சம் மறப்பதில்லை வந்து ஒரு உங்களுக்கு உங்களுடைய இதில் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. அடுத்து படங்கள் வந்து என்ன ஜானர்னாவது சொல்ல முடியுமா? அடுத்த சந்தானம் படமோ சூர்யா படமோ? இப்போதைக்கு என்னால் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா this might be my last interview before getting into romance. Okay. So romance. 8 years later, me, Yuvan, Santhanam, அவர்கள் எல்லாம் ரொமான்ஸ் அப்படின்னும்போது we are very kicked about it. ஸோ நெஞ்சம் மறப்பதில்லை என்ன எதிர்பார்த்துட்டு வரலாம்? ஒன்றும் எதிர்பார்க்காம வாங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ். Thank you.